செந்தூரோட கடாய்க்கு மடு வந்து தாண்டி இருந்துச்சு. என்ன மடு கடாயா? இல்ல முத்துன ரொம்ப வருஷமா வளர்ப்பு, அதனால மடு முத்தி போச்சு. அப்படியா? கடா பேசுமா? எல்லாமே பேசல. எங்க பேர் சொல்லுங்க. புதிய கருத்தே விட்டானே பாலமாட்டுக்காரன். ஏய் சுக்கு சப்பு சப்பு. ஏய் மடு கூட கடிச்சு போறாங்க. சுக்கு சுக்கு சப்பு சப்பு. கடாய் பேர் சுக்கு. சுக்கு அக்கா வந்து நட்டு. அவன் ஸ்டூடண்ட்ஸ் தானா, அந்த மாதிரி தான் இருப்பான். ஐயா கடா இன்னைக்கு வெட்ட முடியாது, பாண்டி கோயில் இன்னைக்கு லீவு. ஏய் நோத்தா என்னங்க கடா காலித்தனமா என்ன டொங்காசு போட வருது? இல்ல ரொம்ப இப்ப நம்புறேன் அது கிடாதாங்க. ஏன்னா கோமிய வரத்துக்கு ஓடிச்சு வருங்க. ஐயா நீங்க கிடா வெட்ட அப்புறம் வைங்க, நாங்க நாடகக்காரர் 2 குத்து போடுறோம். நீங்க வேணா ஒரு போர் போடுங்க. போங்க மாமா. இன்னைக்கு என்னமோ எங்க மாமா மசரை அள்ளி முடிஞ்சிருக்காரு. கொஞ்சம் சார் போய்ப்பு. ஹலோ ஹலோ கொஞ்சம் கேம் படிச்சா
சாமி கடுப்புறாப்ல. ஏன் 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 அதுக்கு மேல போன புடிச்சு அடிப்பா அவனாலே முடியல நீ செஞ்சுக்கிட்டு பா போடா ஆமா அதிகமாமா அது எனக்காயா எதரே ஆனா நான் அந்த ஹெல்மெட்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்கண்ணே. அது ஹெல்மெட் இல்லைங்க, சொரக்கா. சொரக்கா வேணுமா வேணாம்க்கா. கொடுக்குறியா? எதரே
இருக்காங்கல்ல ஒரே நமக்கு சாமி, அவங்க எல்லாத்தையும் கும்பிட்டுங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ரோ. பார்லிமெண்ட்ல இந்த லைவ்ல வீடியோ ஓடுது, இது உண்மை. சொந்த வீடுலாம் கிடையாது இவனுக்கு. பாலமேடு பஸ் ஸ்டாண்டை தாண்டி ரோட்டை ஒட்டி ஒரு புறம்போக்கு நிலத்துல சீட்டட்டையெல்லாம் போட்டு வாழ்றாங்க. இவன் சொல்லுவேன், மழையெல்லாம் பேஞ்சுன்னா வாத்தியாரே எங்கள் வீட்டுக்குள்ள நல்லவங்களாம் வரும், உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் யாருன்னே தெரியாமல் இருந்த இவர்கள் வீட்டை நாடக கலை மூலம் நான் தெரிய வைத்திருக்கிறேன். இன்னைக்கு பாலமேடு பப்புளு அப்படின்னாலே பாலமேட்டுக்கு செல்லக்கூடிய உறவுகள்லாம் இவர் வீட்டை தேடி செல்கிறார்கள். இதுதான் எனக்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பப்புள். இது என்னன்னா, ஒரு சில தம்பிகள் பள்ளிக்கூடம் போகாமல் பெற்றதாய் அப்பன் சொல்ல கேட்காமல் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு இவன் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வயதிலேயே மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டு அன்பாலயத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறார். இவன் மற்ற தம்பிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லுகிறேன். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த தம்பி, அவ்வளவுதான். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாணவன் பாலமேடு பப்ளு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துறாரு. மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துறாரு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த தூணா அம்பலக்காரன்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அன்பு மாமா எங்களை உலகமெங்கும் நாடக மேடையில் ஏற்றி ஒளிபரப்பு மூலமாக அறிமுகப்படுத்தி எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும் கள்ளிசேரியை சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக திருவண்ணாமலை நன்றி என்று வணக்கம் 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 வணக்கம். நம்மளுக்காக முதலில் இந்த தமிழ்நாட்டிலே வேப்பமர விதையை தூவிவிட்ட மறைந்த முப்பாட்டன் கோவிந்தன் அவர் சிலையை இந்த கிராமத்திலே நான் திறப்பதை நினைத்து பெருமையடைகிறேன். வேப்பமரத்தை முதலாக உருவாக்குனவர் கோவிந்தன் ஐயா சிலை உங்கள் மத்தியிலே நான் திறக்கிறேன். பலத்த கை கரகோஷங்கள். அந்த வேப்பமுறையினால் இன்னைக்கு எத்தனையோ நோய் தீர்கிறது. வேப்பமுத்து கிலோ 200 தொடுகிறது. சிலையை திறக்கிறேன், எல்லாரும் கை தட்டுங்க. இந்த சிலைக்கு ஒரு மகிமை உண்டு. இடது பக்கம் பட்டனை அமுக்கினால் உள்ளே ஓடும், வலது பக்கம் உள்ள பட்டனை அமுக்கினால் சரித்தடிக்கும். முதலில் வலது பக்கம் தொடுவோம். அதே சில அப்புறம் என்ன கம்ப்யூட்டர் இல்லையா? அப்படி யோனா நன்றி சொல்ல எல்லாத்துக்கும். எனக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய இந்த அழகான வெள்ளத்துண்டை போட்ட அந்த அண்ணனுக்கு மட்டும் நன்றி. ஏலே புளிய கருத்து புட்டியாடா? ஏண்டா பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய கிராமத்தாளருக்கு ஊர் பேர் என்ன? ஊர் பேர் சொல்றா, சொல்லிக் கொடுறா. ஊர் வந்து சோறு மட்டும் நல்லா எதிர்த்து பின்னாடி பேருக்கு வந்துடா. நன்றி சொல்லு. பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய தூத்துக்குடியா? தூத்துக்குடி அது காணாடு நாட்டு. பொன்னாடி வந்து கௌரவப்படுத்திய பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய தூணா தூணா அம்பலகாரம்பட்டி அன்பா உண்ட உண்மையிலே மொட்டை நாக்குறாடே, சரியா சொல்லு. அம்பலகாரன்பட்டி அம்பலக்காரன்பட்டி கிராமத்தார்களுக்கும் கிராமத்தாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் போற அண்ணனுக்கும் மைசூர் போற அண்ணனுக்கும் டீ வாங்கிட்டு வந்த அண்ணனுக்கும் டீ வாங்கிட்டு வந்த அண்ணனுக்கும் தண்ணிக்கன் வாங்கி கொடுத்த அண்ணனுக்கும் தண்ணிக்கு வாங்கி கொடுத்த அண்ணனுக்கும் நீ பின்னாடி போர் போடாம இரு. அப்ப பேர் சட்டை அடிக்கிட்டே இருக்கியா? நன்றி. இப்பதான் பாதி இல்ல வச்சு சுதாரிச்சியா. இப்படி ஒரு காலி முண்டியை எங்கனையும் பார்க்கல. மொத்தத்திலே வெளியூர்லேருந்து வருகிற அண்ணனுங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள். என் காதலை சொல்ல போறேன். விஜி
ஒரு தாய். இந்த பிள்ளையை மட்டும் விட்டுறாத. ஏய், உங்க அம்மா அண்ணன் ஒரு கொலக்கட்டை இருக்குது தம்பி, அது கொலக்கட்டை கிடையாது, அது வந்து லிவர். பேசுற பாருடா. முதலே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டிய அம்பளிப்ப. என்னை நம்பி அத்தனை ஜீவன் இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை, எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்கு நன்கொடை வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை மண்ணில் மைந்தன் எனது அன்பு அண்ணன் ஆர் ஜெயக்குமார் சார்பாக அணித்து ஒன்று. நன்றி அண்ணே, நன்றி நன்றி. அங்கனே எங்க அண்ணன் உட்கார்ந்துருச்சு. எல்லாமே உன் பால் வரைக்கிட்டேன். விஜி, உன் மேல சாயும் போது மட்டும் எத்தனை டான்ஸ் மேல சாஞ்சிருக்கேன். உன் மேல சாயும் போது மட்டும் என்ன புளிய மரம் தூர் மாதிரியே இருக்கு. ஆனா உங்களுக்கு உடம்பு மட்டும் அப்படி இல்லை. உங்களுக்கு விஜி, அவங்க ரெண்டு பேரும் உனக்கு வந்து அன்னைங்க. நீதான் எனக்கு உசுறு. நீ இல்லைன்னா தங்கச்சி தங்கச்சி தம்பி, எந்த ஊர்ல தங்கச்சி எப்படி உருவனாங்க. புத்தூர்கட்டு பாண்டியோட எலும்பு மோசமா இருக்கியாடா. உனக்காக நான் கம்பு கூட்டில் அடிக்கிற செண்டா இருப்பேன். உனக்காக நான் அந்த கம்பு கூட்டில் அடிக்கிற செண்டுக்கு மசிரா இருப்பேன். அப்படியா? மசுறு மாதிரி இருக்கும். எங்கள் கண் பார்வை பூரா டிமா டிமா டிமா. ரெண்டு முண்டைக்கு மாறுகன்னு. தம்பி, நீ அவன் எதுவும் சொல்லாத சொல்லி போடுவான்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? தயவு செஞ்சுட்டு உண்மையாலுமே கேட்கிறேன், காமெடிக்கு கேட்கல. நீ பெண்களை பார்த்தா மரியாதை கொடுக்கறாளு, பெண்களை பார்த்து வலிய மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கிறாங்க? பொம்பளை அது என் தவறு இல்லை விஜி தாயே. 5G நெட்வொர்க் பார்க்குற வேலை என்ன வெறியும் இவன் செல்ல வாங்கி பார்த்தது சைடா செக்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கான். என் அருகில் வா. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன் மச்சான். நீங்க ரெண்டு பேரும் உங்க தங்கச்சியை தாரவாத்து கொடுங்க. தங்கச்சி தங்கச்சி அதே அப்பா உன்னை நம்மளெல்லாம் எப்படி எப்படியோ வளர்த்தாரு. அப்பா மானத்தை, நம்ம குடும்ப மானத்தை நீதாண்டா காப்பாற்றும். ஐயா, நீங்க புறங்க, நான் வளகாப்புக்கு வரேன். என்னது ஐயா? அதை நீங்க படிங்க. உடனே அத்துட்டே போய் அது யாருப்பா அது? மேலூர் RPM 11 to 11 பார் பழைய இரும்பு கடை, பெட்டி கடை, சி ராஜேந்திரன் MR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு MRன்னு போட்டார். MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு. நன்றி நன்றி நன்றி. ஐயா மச்சான், உங்க தங்கச்சியை கை பிடிச்சு கொடுங்க மச்சான். நீ கையை பிடி. ஏன் முண்டை அடிவடி செத்து போறா. தம்பி, உன் நடிப்பு வர வர ரொம்ப விகாரமா இருக்கு. நான் தான் தங்கச்சி, நம்மள சின்ன பிள்ளைல அம்மா எப்படி வளர்த்தாங்க? ஒரு வயசுல கட்டி போடாம பிரிஞ்சா. இப்ப வச்சு அவனைய விரும்பிட்டாரு. ஆமா, அவர் கூட கடைசி வரைக்கும் காலை தள்ளிரு. அது அவரு வேலை. அப்ப கையை தள்ளிரு. உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சுடுகாட்டு வந்தீங்க. தெரியும் முதல்ல. என் அருகில் வா மச்சான். மறுமையினை ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா பிறந்தா உங்க வீட்டோட தூக்கி வளர்த்துக்கங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி என் தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளையும் பிறக்காது. தம்பி, நீங்க வாங்க. எந்த ஊர்லடா தங்கச்சி அண்ணன் இப்படி தடவிட்டு? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல கட்டி கொடுக்க போறோம், போறதுக்குள்ள 2 தடவை தடவிட்டு அனுப்பி கொடுக்கும். என்னையவே இந்த தடவு தடவுறீங்களே, ஒண்ணும் தெரியாத புள்ள வந்தா புள்ள கொடுத்துருவீங்களா? தங்கச்சி அண்ணன் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. அண்ணன் அதுக்காகத்தான். ஆனா இத்தனை நாள் நம்ம எப்படி எப்படியோ வாழ்ந்தோம். உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. எவனா போட்டான்? நீ இல்லாத இந்த உலகத்துல ஏப்பா, நீ தான் கேட்டல செஞ்சு கிளிக்கிற தங்கச்சி தங்கச்சி எதுல
நேற்று கட்டில கீழே படுக்கிற பையன் போய்